நமஸ்காரம். அஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பாவகங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஏன் ரிஷபராசி ரிஷப லக்னம் ரெண்டுக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, லக்னம் அப்படிங்கிறது கொடுப்பனை பிராப்தம். போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச நல்ல மற்றும் தீய கர்மாக்களுடைய காரணத்தால் இந்த பிறப்பு. அந்த நல்ல கர்மா என்ன, தீய கர்மா என்ன அப்படிங்கிறத லக்னமும் லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரமும் சொல்லும். அதில் எஸ்பெஷலி லக்னம் எந்த ராசியில் நிற்கிதோ, எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதுதான் பயங்கரமாக இண்டிகேட் பண்ணும் போத் குட் அண்ட் பேட் டீட்ஸ். அந்த லக்னம் நம்ம வாழ்க்கையில் நடத்தக்கூடிய சில விஷயங்கள், அந்த கர்மாவில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்குவோம், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோமா இல்லை ரியாக்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற விஷயத்தை தான் சந்திரன் சொல்லும். அதனால் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரதுக்கு காரணம் அக்செப்டன்சி. நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறோம், எப்படி அவேராக இருக்கோம், எப்படி ப்ரிகாஷனாக இருக்கும். நம்ம போன ஜென்மத்து கர்மா தெரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் என் வாழ்க்கையில் ப்ளஸ், இதெல்லாம் மைனஸ், இந்த ப்ளஸ்ஸை எப்படிலாம் நான் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறேன், இந்த மைனஸ் எப்படிலாம் வீக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு தான் ஜோசியர்கிட்ட வரீங்க. கட்டத்தை மாற்றுறதுக்கெல்லாம் இல்லை. கட்டத்தை மாற்றுறது ஜோசியர் கடவுள் கிடையாது. ஜோசியர் ஸ்கேன் ரீடர். ஸ்கேன் எடுத்து வாசித்த ஸ்கேனர் அப்படிங்கிற அந்த ஜோதிடத்தை படித்து அதை வாசிக்கும் நிபுணத்துவம் பெற்ற ஒரு ரீடர் தான் ஜோதிடர். பேட்டன் ரிசர்வ்டு, காப்பிரைட் ரிசர்வ்டு, விச் நோ ஒன் கேன் எடிட் எக்ஸப்ட் த யூனிவர்ஸ். அதுவும் உங்களோட சுய கர்மா. இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணுற அந்த கர்மா அதை முடிவு பண்ணும். அதை பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகுமா ஆகாதாங்கிறத முடிவு பண்ணும். ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு குரு அஷ்டமாதிபதி. வாழ்க்கையில் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ், அன்எக்ஸ்பெக்டட் அபுண்டன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஜாக்பாட், அன்எக்ஸ்பெக்டட் டெட்லி டிசீஸ், டெட்லி இஷ்யூஸ், மரணத்துக்கு சமமான கண்டத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய எக்ஸ்ட்ரீம் உயர்த்தையும் எக்ஸ்ட்ரீம் தாழ்வையும் கொடுக்கக்கூடிய அஷ்டமாதிபதியான குரு 11ஆம் அதிபதியான ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், சர்ப்ளஸ் கெயின்ஸ், ஹியூஜ் சோஷியல் நெட்வொர்க், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய அதிபதியாகவும் மாறுறார். ஸோ ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஹவுஸ், ஆசைகள் அபிலாஷையும் தடைகளையும் கொடுக்கக்கூடிய இன்னொரு வீட்டுக்கு அதிபதி குரு. அந்த குரு ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலே உட்கார்ந்தாச்சு. அப்போது ஓவராலாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரருக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா 80% வெரி 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 பாசிட்டிவ். மிச்சம் 20% ஒரு வார்னிங் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அஷ்டமாதிபதி லக்னத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த ஒரு 20% ஒரு வார்னிங் கொடுக்கறது. ஏன்னா அஷ்டமாதிபதினா நம்ம வாழ்க்கையில் எப்படி வேலை பண்ணுவோம்னா சந்திராஷ்டமம் மாதிரி. சந்திராஷ்டமத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கண்ணே முக்கிய நமஸ்காரம், கண்ணால் கண்டதை சொல்லாமல் ரியாக்ட் பண்ணாமருங்கிறதா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பரிகாரமே. அப்போ ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க டிஃபால்ட்டாகவே அஷ்டமாதிபதி ஒரு குருவை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா தர்மத்தையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சில கோட்பாடுகளையும் மீறக்கூடாது, நியமங்களை தாண்டக்கூடாது. தர்மத்துக்கு எகெயின்ஸ்டாக, அரசுக்கு எகெயின்ஸ்டாக, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக, மொராலிட்டிக்கு எகெயின்ஸ்டாக கால் எடுத்து வைக்கக்கூடாது என்டையர் லைஃபே. ஏன்னா காலபுருஷோட ஒரிஜினல் 9ஆம் பாவமான ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருது. ஒழுக்கத்தில் மிக கவனம் தேவை. தர்மத்தின் பாதையில் நீங்கள் செல்கிறீங்களா, அடுத்தவங்களுக்கே ஒரு குருவாக வழிகாட்டுற இடத்துல நீங்கள் இருக்கீங்களாங்கிறத ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. அந்த குரு லக்னத்துக்கே ரொம்ப 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 சுபம். லக்னத்திலேருந்து 5ஆம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு, 9ஆம் பாவத்தையும் தன்னுடைய பார்வையால் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அப்போ 1ங்கிற ஜாதகர் எக்ஸ்பேண்ட் ஆவார். தொலைதூர பிரயாணங்கள், குருவை தேடி செல்வது, நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸில் இன்வால்வ் ஆகிறது, தானே ஒரு குருவாக மாறுறது, இதையெல்லாம் அந்த குரு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. 5ஆம் பாவமான 1, 5, 9 சுப வீடுகளாக கருதப்படுது. திரிகோணம், அந்த சுப வீடுகளுக்கு குருவோட ஆஸ்பெக்ட் அமைஞ்சதும் ஆஸ்பெக்டும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். காலபுருஷோட ஒரிஜினல் 2ஆம் பாவமான தனம், குடும்பம், புது வரவு, இதை சுட்டி காட்டக்கூடிய இடம் ராசி உங்களுக்கு லக்னமாக ராசியாகவும் இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது, வீட்டுக்குள்ளே ஒரு புது வரவு, அது உறவாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், வாகனமாகவும் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே லக்ஸுரி ப்ராடக்ட்ஸாகவும் இருக்கலாம். இதெல்லாத்தையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த குரு காதலை கிரியேட் பண்ணும். அன்எக்ஸ்பெக்டட் லவ், அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லவ். ஏன்னா நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஏன்னா அஷ்டமாதிபதிங்கிறது மறந்துடக்கூடாது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், சர்ப்ரைஸாக யாருக்கு நம்ம எதிர்பாராத நேரத்தில் நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய குரு உங்களுக்கு லக்னத்திலே உட்காந்தாச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். ஆக்கப்பூர்வமாக தொட்டிங்கன்னா அதில் ஆக்கப்பூர்வமான
சர்ப்ளஸ் கெயின்ஸாக இருக்க போகுது. அசிங்கமாக தொட்டோம்னா, கேவலமாக தொட்டோம்னா, அசிங்கமான சர்ப்ரைசஸும் அசிங்கமான கேவலங்களாகவும் ஆயிடப்போகுது. அவ்வளோதான். அந்த உச்சத்தையும் நீச்சத்தையும் உங்களோட நடவடிக்கைகள் தான் முடிவு பண்ணுங்கிறது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க மறந்துடாதீங்க. உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறீங்களா, மல்லாந்து படுத்து துப்பிக்குவீங்களா, இல்லை உங்கள் தலையில் நீங்களே பூவொலி போட்டுக்குவீங்களாங்கிறத இந்த குரு பயிற்சி முடிவு பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆக்கப்பூர்வமான பாதைகளை செல்கிறீங்களோ, தர்மத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடைபிடிக்கிறீங்களோ, அந்தளவுக்கு 1, 5, 9 உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். தகப்பன் இருந்தாங்கன்னா தகப்பனோட ஆரோக்கியத்தில் அதிக கவனம், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் அதிக கவனம். ஏன்னா 9, 5 ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்கிறது மறந்துடக்கூடாது. ஏன்னா காலபுருஷோட ஒரிஜினல் 9 உங்களுக்கு கஷ்டங்கிறத மறந்துடக்கூடாது. புது நட்புகள் ஏற்படுத்துறதுலையும் கவனமாக இருங்க. ஏன்னா 11ங்கிறது சோஷியல் மீடியா கேஜெட்ஸ். புது நட்புகள் ஹாய் பைன்னு திடீர்னு உருவாகிற ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போய் உருவாகிற ஃப்ரெண்ட்ஸு, வாட்ஸ்அப்லேயும் உருவாகிற, டெலிகிராமில் உருவாகிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை காட்டிட்டு போயிடுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மூத்த சகோதரனோட உண்டான ரிலேஷன்ஷிப்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க 80% குரு பயிற்சி மிக மிக பாசிட்டிவாக மட்டுமே இருக்கும். அப்பாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை, குழந்தையை சார்ந்து நீங்கள் கொஞ்சம் வரிசில் இருக்கீங்க, குழந்தை பெறுவதற்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் குழந்தைகளோட திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்கும் ஏதோ தடைகள் தாமதங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த 11ஆம் பாவமான ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நிறைய தர்ம காரியங்கள் ஈடுபண்ணுங்க. எந்த மாதிரி தர்ம காரியங்களில்? குழந்தைகள் சார்ந்த தர்ம காரியங்கள்லையும், பள்ளிக்கூடங்கள், ரிலீஜியஸ் பிளேசஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நடக்கிற பிளேசஸ், மடாலயங்கள், இந்த மாதிரி இடங்களில் உங்களாலான சர்வீஸ், ஃபிசிக்கலி உங்களான சர்வீஸை செய்யுங்க. இப்போ கோயில்னால் உழவார பணிகள் செய்கிறது ஸ்பிரிச்சுவல் பிளேஸில், இல்லை அதுக்குண்டான பண உதவிகளை ஏதாவது செய்கிறது, இல்லை பொருள் உதவிகளாக எதாவது செய்கிறது, குழந்தைகள் சார்ந்து நீங்கள் போய் ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுறது அல்லது பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த 5 சார்ந்து அந்த முதியோர்கள் வயதான ஆண்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு உண்டான சர்வீசஸ் இன்வால்வ் வருது. 9ஆம் மன தகப்பன் ஸ்தானம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். 9ங்கிறது நாட் ஒன்லி குரு தகப்பன் ஸ்தானம் மட்டும் கிடையாது. 9ங்கிறது ஒரு ஜாதகருடைய திருமண வாழ்க்கையும் சுட்டி காட்டும். ஏன்னா ராசியோட 9ஆம் பாவத்தை 9 கூறாக பிரித்து தான் நவாம்சமே வருது. ஸோ 9ஆம் ஏன் குருவையும் கணவனுக்கு காரகமாக நார்த் இந்தியாவில் பார்க்குறாங்க? நம்ம செவ்வாயை மட்டும் தான் பார்க்குறோம். சுக்கரன் ரிலேஷன்ஷிப்பாகவும் செவ்வாயை கணவனாகவும் பார்க்குறோம். ஆனால் நார்த் இந்தியாவில் குருவையும் கணவன் ஸ்தானத்துக்கு பார்ப்பாங்க, குருவோட பொசிஷனையும் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா காலபுருஷோட ஒரிஜினல் 9ஆம் பாவாதிபதி குரு. அதை 9 கூறாக போட்டு தான் நவாம்சத்தை பிரித்து எடுக்கிறோம் நம்ம. அதுதான் நவாம்சமே. ஸோ அந்த பாவம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும்னா திருமணம் சார்ந்த காரியங்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அங்கேயே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நியமங்களை ஃபாலோ பண்ணி அந்த ரூல்ஸும் நியமங்களிலும் செட் பண்ணி அந்த பிரின்சிபலில் ஸ்டிக் ஆகிக்கோங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமாகத்தான் இருக்க போகுது. என்ன 5ஆம் பாவத்தில் கேது வந்திருக்கிறதுனால 5ங்கிறது சித்தம், 5ங்கிறது டெசிஷன் மேக்கிங். அந்த 5ல் கேது ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கு. குரு பார்க்கறதுனால அதில் ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சு. டேக்ஸ் இது மாதிரி டேக்ஸில் ஒரு கன்செஷன் மாதிரி. ஸ்டில் 5ங்கிற இந்த சித்தத்துலையும் எண்ணங்கள்லையும் நம்மளோட தாட்ஸ்லையும் கேது போய் உட்காந்துருக்கு. குழந்தை, காதல், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் க்ரியேட்டிவிட்டி, சினிமா ஃபீல்டு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இது பக்காவான காலகட்டம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து இந்த பாவங்களும் ஆக்டிவேட் ஆகுது. ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. இதை பாசிட்டிவாக தொட்டால் பாசிட்டிவ், திடீர்னு பேராசை பிடிச்சி அசிங்கமாக தொட்டிங்கன்னா கேவலமான சூழ்நிலை கொடுத்துரும். சிம்பிள். 8ங்கிறது எக்ஸ்ட்ரீம் கேவலம், ஸ்கேண்டல்ஸ். 8ங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் ஜாக்பாட்டு. குப்பையில் இருக்கிறவங்கள கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சிடும், அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆக்கிரும். ஸோ அது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல இருக்குது. அங்கே கேது உட்காந்துருக்கிறதுனால டெசிஷன் மேக்கிங்கில் போய் ரொம்ப அதீத ஆசையை கூட அடைச்சிப்போ வேண்டவே வேண்டாம், எனக்கு இன்னுமே இந்த வாழ்க்கையில் இதை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிற விரக்தியை கொடுக்கும். அப்போ அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, காதல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் உங்கள் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கிற சில எண்ணங்கள், நான் ஸ்டாப் தாட்ஸ், சில விஷயங்களை நோக்கி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்கள. க்ரியேட்டிவிட்டி, இது சினிமா ஃபீல்டு, பாலிட்டிக்ஸ் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலுமே டெலிவர் யுவர் டியூட்டி, செட் இன்டென்ஸ், புட் யுவர் எஃபர்ட்ஸ் ஆன் இட், டிட்டாச் ஃப்ரம் த அவுட்கம். உங்களோட எண்ணங்களில் வந்துருச்சா, முயற்சிகளை போடுங்க, கடமையை முழுசாக செயல்படுத்துங்க. ரிசல்ட்லேருந்து டிட்டாச் ஆயிருங்க. கேது ஹாப்பியாகி பாசிட்டிவ் பண்ணி கொடுத்துட்டு போயிடும். அதில் பற்று வச்சிங்கன்னா கேது பிடிச்சதுன்னா எந்த கிரகம் வந்தாலும் அதை விடுவிக்கவே முடியாது. கேதுவோட புடி
அடச்சின்னு தூக்கி வீசுகிற வரைக்கும் விடாது. இது ஒன்றில் மட்டும் கவனமாக இருங்க. 5ல் கேது இருக்கிறதுனால. 11ஆம் பாவத்தில் ராகு இருக்குது. ஆல்ரெடி அந்த இடத்துல தான் உங்களோட குருவோட வீடு. உங்கள் 11ஆம் பாவத்துக்கு ராகு ஆல்ரெடி இருக்குது. அப்படிங்கும்போது ஆசைகள் அபிலாஷைகள் இன்னும் வெறி பிடிச்சி தூண்டி விடும். 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 1000 ரூபா கிடச்சி எப்படி இருக்கும், 10 லட்ச ரூபா கிடச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு அதீதமான ஆசைகளை தூண்டி விட ராகு. இப்போது நம்ம சாதாரணமாக நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா வாழ்க்கையில். ஆனால் வி ஆல்வேஸ் பிகம் வாட் வி ஆர், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ராகு அதை ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசைகள் அபிலாஷைகள் அடையணும்னு நினைக்கிறது வேறு. எதை செஞ்சாவது அதை அடைஞ்சே தீரணுங்கிறது ராகு. என்ன பண்ணியாவது இதை நான் பெற்றே தீருவேன், இதை அடைஞ்சே தீருவேன். சினிமாவில் வில்லன் சொல்கிற மாதிரி இவளை நான் அடைஞ்சே தீருவேன், அந்த சொத்தை நான் அபகரிச்சே தீருவேன், இவனை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிறத ராகு. நான் இவங்களை விரும்புகிறேன், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், இவங்களோட வாழ்க்கை அமைச்சிக்கலான் இருக்கேன், நான் இவ்வளோ பெரிய பங்களா வாங்கலான் இருக்கேன், இவ்வளோ பெரிய இப்போ கார் வாங்கலான் இருக்கேன் அப்படிங்கிறது 11ஆம் பாவமான டிசைர். அதை அடைஞ்சு தீருவேன்னு நினைக்கிறது ராகு. அப்போ அங்கே ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் நிதானம் தேவைன்னு சொல்கிறேன். ஸோ ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க, நீங்கள் எந்த விஷயம் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் சார்ந்த சேரிட்டிலையும் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. சிம்பிள். உங்களோட தான தர்ம காரியங்கள் எல்லாம் அந்த ஆசைகள் அபிலாஷைகள் நோக்கி போகட்டும். May the universe shower abundance upon you and your family members. Universe always has your back. Love you all. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளை மெங்கு மோங்குக. Astro Brinde again from Coimbatore.